சித்தார நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அது உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ஒரு கேரக்டருக்குமே செட்டப் அப்படின்றது ரொம்ப தேவையான விஷயம். பிகாஸ் அவங்களோட கேரக்டர் பேக் ஸ்டோரி நம்ம அப்பதான் வெளிப்படுத்த முடியும். பட் அந்த சித்தான்ற கேரக்டரோட அண்ணின்றவங்களுக்கு மட்டும் ஸ்டார்ட்டிங்லேயே அவர் வந்து மளிகை கடையில் ஒன்று வாங்க போவாரு. சிக்கன் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க போன வைங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே இந்த கேரக்டர் ரொம்ப வெளில சுத்தாத கேரக்டர் போல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ அது எப்போ கன்ஃபார்ம் பண்ணேன்னா, சித்தார்த் சார் வந்து கூட்டு போய் அடிச்சு விட்டுருவாங்க. அதான் வீட்ல உட்காந்து அடிச்சிருவாங்க. ஸோ அவங்க அண்ணிய கூட்டு வரதுக்கு அவங்க வீட்ல இருந்து ஆள் வருவாங்க. அப்போ அவங்க செருப்ப தட்டும்போது ஒரு தூசி பறக்கும் அங்க இருந்து. அங்க எனக்கு தெரிஞ்சுச்சு, ஓகே இந்த கேரக்டர் ரொம்ப வீட்ட விட்டே வெளில போகாத ஒரு கேரக்டர்ன்னு. வாஸ் தேர் எனி ஃபிலிம் மேக்கர் யூ காட் இன்ஸ்பயர்ட் பை? லைக் ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஷார்ட்டா காமிச்சு அந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருக்கா நீங்க? இல்ல ஒரு ஆள் அப்படி சொல்ல முடியல என்னால. ஆனா பெனவலன்ட்டா ஒருத்தவங்கள வீட்டுக்குள்ள வைக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்றோம். அது பண்ணக்கூடாதுன்னு தான். கடைசியா அந்த 1 இயர்க்கு அப்புறமா அண்ணி வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்னு நம்ம முடிச்சதுக்கான ரீசன் என்னன்னா, அ பெண் வேலைக்கு போறது ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்க சுதந்திரத்த தீர்மானிக்குதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா, ஒரு ஒரு பொண்ண ஓரமா உட்கார வச்சு, நீ இந்த வீட்டோட தெய்வம்னு சொல்லி உட்கார வைக்கிறது ஒண்ணுதான். அவள சங்கிலி போட்டு கட்டுறதும் ஒண்ணுதான். போத் ஆர் சேம் நான் நினைக்கிறேன். அதுதான் அதுல சொல்ல வந்தேன்.